தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி இன்றைய செய்திக்குள்ளாக வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ஆகிய நான், பாஸ்டர் ஷீலா டேனியல், பாஸ்டர் கிறிஸ்டி அவர்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் மறுமலர்ச்சியை உண்டாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால் இந்த செய்திக்கு முன்பாக கூட நாம் ஜெபித்து செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலே தேவன் ஒரு அக்கினியை போட வேண்டும். இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் அனைவரையும் தேவனுக்காய் ஒரு அக்கினி ஜுவாலையாய் மாற்ற வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். அதனாலே கண்களை மூடி இந்த செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல அன்பின் பரலோக பிதாவே, செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களும் திறக்கப்படுவதாக. செய்திக்கு நேராக ஒவ்வொருடைய சிந்தனைகள், எண்ணங்களை நீர் திருப்புவீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இனிமேல் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தவர்களாக இல்லாதபடி ஒரு வெற்றுள்ள ஜெய ஜீவியம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுவீராக. இந்த அக்கினி அபிஷேகம் உள்ள ஒவ்வொருக்குள்ளும் இறங்கி வருகின்ற பொழுது இந்த பிள்ளைகளுடைய இருள் நீங்கி, வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாய், துக்கம் நீங்கி சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய், கவலைகள் நீங்கி கண்ணீர்கள் நீங்கி ஒரு ஆனந்த களிப்பு உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் மாறுவார்களாக. ஆவியானவரே, எல்லா குடும்பங்களில் இருக்கக்கூடிய கண்ணீர்கள் நீங்கட்டும், கவலைகள் நீங்கட்டும், துக்கங்கள் நீங்கட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். ஆண்டவரே, எல்லா ஒழுங்கின்மையை ஒழுங்காக மாறட்டும் ஆண்டவரே, இருள் வெளிச்சமாக மாறட்டும் ஆண்டவரே. அதற்காய் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் அழைத்தவர், ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், இந்த பிள்ளைகளுடைய பாவங்களை கழுவினவர். இன்றைக்கு ஆண்டவரே, நீர் இவர்களை அழைத்ததுடன் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் ஒவ்வொருவர்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ மாற்றுவீராக. ஆண்டவரே, தொடர்ந்து ஆவியானவரே இந்த பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துவீராக. செய்திகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து அற்புதமாய் ஆவியானவர் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். வேத புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 11, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 11 சொல்லப்பட்டது போல நீங்கள் ஒவ்வொருவரும் அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, எப்படி இயேசு கிறிஸ்து பூமியிலே ஒரு அக்கினி ஜுவாலையாக அவர் ஊழியங்களை வல்லமையாய் செய்தார், ஜனங்களுக்கு மத்தியில் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தாரோ, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக அக்கினி ஜுவாலைகளாய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்படி என்றால் ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களுடைய குடும்ப ஜீவியத்தில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு அபிஷேகம் தேவை. கர்த்தருக்கென்று நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கென்று அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு அக்கினி அபிஷேகம் தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பலன் இல்லாதவனுக்கு பலனையும் கொடுப்பதுதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அக்கினி ஜுவாலையாக மாற்றுவதற்கு தேவன் உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருளின் ராஜ்யம் நீக்கப்பட்டு வெளிச்சத்தின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி, பாவத்தை
நோக்கி விக்கிரங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவர்களும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்ற தேவன் ஒரு நோக்கத்தோடு இருப்பதினாலே தேவனுக்காய் எழுப்பி பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த அக்கினி அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. காரணம், இந்த அக்கினி அபிஷேகம் கொடுக்கப்படுகின்ற பொழுதுதான் சாத்தானின் ராஜ்யம் ஒழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். உங்களுடைய கண்ணீருடைய வாழ்க்கை நீங்கி ஆனந்த களிப்பு உங்கள் குடும்பங்களில் உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துக்கங்கள் நீங்கி உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி வேண்டும் என்றால் உங்களுக்கு இந்த அக்கினி அபிஷேகம் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்தில் 2 ராஜ்யங்கள் ஒன்றுக்கொன்று விரோதமாக போராடி கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். 2 ராஜ்யங்கள் இந்த பூமியில இருக்கிறது. ஒன்று கர்த்தருடைய ராஜ்யம், இரண்டாவது சாத்தானுடைய ராஜ்யமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் நீ கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்க பெற்றிருக்கிற இந்த அபிஷேகம் சாத்தானிய ராஜ்யத்துக்கு சவால் விட்டு அந்த இருளில் இருக்கிற ஜனங்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வருவதற்குத்தான் உங்களுக்கு என்ன தேவை? அபிஷேகம் அவசியமாக இருக்கிறது. சாத்தானுடைய ராஜ்யத்தை ஒடுக்கவும், அந்தகார வல்லமையை முறிக்கவும், பிசாசின் கிரைகளை முதிக்கவும், எல்லா மந்திர தந்திரங்கள் மாய வித்தைகள் எல்லாவற்றிற்கும் சவால் விடவும், அந்த கிரைகள் உங்களை அணுகாதபடி உங்களை உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து என இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வருவதற்கு உங்களுக்கு தேவை அபிஷேகம். ஹல்லேலூயா. அதனால் தான் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. உங்களுக்கு அந்த தாகம் இருந்துச்சுனாக்க என கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வேத வசனத்தின்படி தேவனிடத்தில் ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை தாரும், இந்த பூமியில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்பா, பாவத்திலே விழுந்து நான் விழுந்து என் கண்ணீரோடு வாழ்க்கையை கழிக்காதபடி இந்த பூமியிலே ஒரு வெற்றியுள்ளவனாய் ஒரு அபிஷேகம் பெற்றவனாய் நானும் என் குடும்பமும் வாழ வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அளவில்லாத அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் சாத்தானுடைய வல்லமைகளை சுட்டெரிக்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 49 பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததுடைய நோக்கங்களிலே பிரதான நோக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. நாளைக்கல்ல, அடுத்த மாசம் அல்ல, அடுத்த வருஷம் அல்ல, இப்பொழுதே நீ கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும். நீயும் உன் குடும்பமும் என வெளிச்சத்துக்குள் இருக்க வேண்டும். நீ அந்தகார வல்லமையில் பிசாசின் கிரியைகள் உன்னை உன் குடும்பத்தை தாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் உன்மேல் ஆண்டவர் இப்பொழுது அக்கினியை போட விரும்புகிறார். இப்பொழுதே ஆண்டவர் போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த அக்கினி தேவ ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மறுபக்கம் இந்த அக்கினி சாத்தானின் கிரியைகளை முறிக்கக்கூடியதாக இருக்கிறது, அந்தகார வல்லமைகளை முறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று, நீ எழுந்து பிரகாசிக்கக்கூடியதாக மாறுற, உன் குடும்பம் மாறுகிறாய் இருக்கிறது. இரண்டாவதாக சாத்தான் உன்னை அணுகாதபடி, உன் குடும்பத்தை அணுகாதபடி, அந்தகார வல்லமையில் பிசாசின் கிரியைகள் உன்னை தாக்காதபடி இந்த அக்கினி மதிலாய் ஆண்டவர் உன்னை சுற்றி இருக்கிறார். அவர் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் நீ எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து பிரியப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா தான் அதை நீ விரும்புகின்ற பொழுதுதான் நீ என்ன செய்கிறா? மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணமாய் எழுந்து பிரகாசிக்கக்கூடியவனாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடியவனாய் கர்த்தர் உன்னை மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். அதனால்தான் உன் உள்ளத்தில் ஒரு வாஞ்சை இருக்கணும். ஒரு பற்றி எரிகிற அக்கினி, ஒரு வாஞ்சை, தீராத வாஞ்சை. ஆண்டவரே, கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கணும், அக்கினி பிளம்பாய் நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உள்ளத்தில் எப்பொழுது உனக்கு தகித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த பூமியிலே சத்துரு நெருங்காதபடி, அந்தகார வல்லமைகள் நெருங்காதபடி தேவனுக்காக நீ ஒரு அக்கினி சுவாலையாக பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால் தான் கர்த்தருக்காக என நீ ஒரு தீப்பிளம்பாய், ஒரு வைராக்கியம் உள்ளத்தில் இருக்கணும். இந்த பூமியிலே ஏனோதானோ என்று வாழக்கூடாது. இந்த பூமியிலே ஒரு தோல்வியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இந்த பூமியிலே கடந்து செல்லக்கூடாது. உன்னை குறித்து சொல்கின்ற பொழுது கர்த்தருக்காய் அக்கினியாய் எழுப்பி பிரகாசித்த ஒரு மனிதன் மகிமைக்குள் பிரவேசித்திருக்கிறார் என்று சாட்சி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ ஊழியர்களை, தேவ பரிசுத்தவான்களை கர்த்தர் அப்படியாக அக்கினி ஜுவாலையாக ஆண்டவர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அதனால் தான் நீ அக்கினி ஜுவாலையாய் விளங்க வேண்டும் என்றால் உனக்கு தேவை அக்கினி அபிஷேகம். ஹல்லேலூயா.
ஹalleluya. அதனால்தான் இந்த யோவான் ஸ்நானகன் சொல்கிறார் மத்தேயு 3:11 அவர் அக்கினி அபிஷேகத்தினால் என்ன செய்வார், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர் என்ன செய்வார், நிரப்புவார் என்று சொல்லியிருக்கிறார். ஹalleluya. அப்ப பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலிபீடத்தின் மேல அக்கினி அவங்க என்ன செய்வாங்க, அந்த மேடைகளை செலுத்தி வைத்து பலிபீடத்தை செல்கின்ற பொழுது அங்கே என்னது, அக்கினி இறங்கி வந்ததுதான். தேவனுக்கு பலிகளை செலுத்துகின்ற பொழுது அக்கினி இறங்கி வந்தது. ஹalleluya. அந்த அக்கினி இறங்கி வந்து பலிபீடத்தின் மேல் வைத்திருக்கிற எல்லா சர்வாங்க தகன பலிகளையும் கொழுப்பையும் எரித்து விட்டது என்று சொல்லி லேவியராகமம் 9:24 பார்க்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பலிபீடத்தின் மேல் இறங்கி வந்த அக்கினி என்ன செய்ததாம், அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சகல சர்வாங்க தகன பலிகளையும் கொழுப்பையும் எரித்து விட்டதாம். ஹalleluya. அப்ப என்னது, கர்த்தரிடத்திலிருந்து இறங்கின அக்கினி அது சர்வாங்க தகன பலிகளையும் என்ன எல்லாவற்றையும் விறகுகள் கற்கள் மண் எல்லாவற்றையும் வாய்க்கால் தண்ணீரையும் நக்கி போட்டது என்று சொல்லி 1 ராஜாக்கள் 18:38 பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து இறங்கின அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டதான். பாருங்க, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த அக்கினி பாருங்க, அந்த பூமியில் அந்த அக்கினிக்கு நேராக எதுவுமே அக்கினிக்கு எதிராக நிற்க முடியாது. புரியுங்களா? அக்கினி இறங்கி வந்துச்சுன்னா எல்லாவற்றையும் பஸ்பமாக்கி விடும். இரண்டாவது மேலே பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். ஹalleluya. அப்ப தேவனுக்கென்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு ஆண்டவருக்கு சமாதான பலிகளை செலுத்தினாங்க, கர்த்தருக்கென்று விண்ணப்பதங்களை பண்ணினாங்க. அப்பொழுது என்ன செய்யுது, வானத்திலிருந்து சர்வாங்க பலிபீடத்தின் மேல அக்கினி இறங்கி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹalleluya. அதைத்தான் நம்ம பார்த்தீங்கன்னாக்க 1 நாளாகமம் 21 வசனம் 26 27 பார்க்கின்ற பொழுது அங்கே கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவன் தூதன் தன்னுடைய பட்டயத்தை உரலை திருப்பி போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, வானத்திலிருந்து அக்கினி இறங்குகின்ற பொழுது தேவன் என்ன செய்கிறாரு, மறு உத்தரவு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் அக்கினியினாலே நமக்கு மறு உத்தரவு கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. அதே போல 2 நாளாகமம் 7 வசனம் 1 சாலமோன் தேவாலயத்தை கட்டின பின்பு சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. பாருங்க, இந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய அந்த கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகின்ற பொழுது அது ஒரு தேவ மகிமை, அந்த பிரசன்னம் தேவ ஆலயத்தை நிரப்பிற்றுதாம். ஹalleluya. பலிபீடத்தில் பலிகளை செலுத்தின பொழுது தேவாலயத்திலே தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹalleluya. அப்ப புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் இந்த பலியை என்ன செய்தாரு, ஓய பண்ணினார். நம்முடைய ஒரே பலி என்னது, கொல்கதா மேட்டிலே இயேசு கிறிஸ்து பலியானார். இப்படி தேவ ஆட்டுக்குட்டியானவராக பலியானார் என்று நாம் பார்க்கிறோம். ஹalleluya. அதனால்தான் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபிரேயர் 10 வசனத்தில் பார்க்கிறோம். எபிரேயர் 10:10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலிபீடத்தை கட்டி பலிகளை ஆட்டு மாட்டை எல்லாம் பலியிட்டாங்க, சர்வாங்க தகன பலிகளை பலியிட்டாங்க என்ன. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துக்கு பூமியில் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்தாரு, தன்னையே ஜீவ பலியாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்து நம்மை அவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஹalleluya. அப்படி இருக்க ரோமர் 15 வசனம் 15 அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி ஹalleluya என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஹalleluya. இப்போ பரிசுத்த ஆவியினால் தான் நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இந்த அக்கினி நம்ம இறங்கி வருகின்ற பொழுது தேவன் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹalleluya. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தி ரத்தத்தை சிந்தி தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து அதுக்கப்புறம் 50ஆம் நாளிலே அன்றைக்கு மேல் வீட்டு அறையிலே என்ன நடைபெற்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 2 வசனம் 3 அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது என்று பார்க்கிறோம். ஹalleluya.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று 50ஆவது நாளிலே என்ன செய்யப்பட்டது? மேல் வீட்டரில் காத்திருந்த 120 மேலே அக்கினி அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் என்ன செய்து அமர்ந்தது என்று பார்க்கிறோம். பாருங்க, அவங்க பயந்து போய் பூனையை போல இருந்தவங்க இப்பொழுது அக்கினி அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட பொழுது அவர் பாயும் புலியாக அந்த சீடர்கள் மாறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த அக்கினி பலிபீடத்தின் மேலே ஆட்டின் என்ன செய்கிறோம்? செய்ய மாட்டோம், பலியிடு செய்வதில்லை. ஆனால் நமக்காக இயேசு கிறிஸ்து ஜீவ பலியாக என கல்வாரி சிலுவையிலே மரித்து ஜீவ பலியானதுனாலே நமக்கு ஆடு மாடு இந்த இதெல்லாம் பலி செலுத்தக்கூடிய அந்த காரியத்தை நீங்களாக்கி விட்டார். இப்பொழுது தேவ இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரும் நிரப்பி அவர் நம் ஒவ்வொருவரும் அக்கினி ஜுவாலையாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நாம் அக்கினி ஜுவாலையாக நமக்கு ஏன் அக்கினி ஜுவாலையை கொடுக்கிறார்? கர்த்தருக்காக நம்ம அக்கினி ஜுவாலையாக பிரகாசிக்க வேண்டியது நோக்கம் என்ன? ஏன் நாம் அக்கினி ஜுவாலையாக பிரகாசிக்க வேண்டும்? அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பார்க்கிறோம். ஏசாயா 4வது அதிகாரம் வசனம் 3 அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப் பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது. ஹல்லேலூயா. ஏன் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார் என்றால், சட்டமும் சமுதாயம் திருத்த முடியாத ஒரு மனிதனை இந்த பரிசுத்த ஆவியானவர் நீதி நிறைந்தவனாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே அக்கிரமக்காரன், விபச்சாரக்காரன், கொள்ளைக்காரன், மதுக்கு அடிமை இருக்கிற இப்படிப்பட்ட ஜனங்களை சட்டமும் சமுதாயம் மாற்ற முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனை நீதி நிறைந்தவராய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் தான் வேதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஏசாயா 4வது அதிகாரம் 3 அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி, பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் கழுவுறாரு. நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப் பலிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கி விடும்போது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவி வருகின்ற பொழுது அது ஒரு சுட்டரிப்பின் ஆவியாக இருக்கிறது. அந்த அக்கினுடைய முக்கியமான அந்த பரிசுத்த ஆவியினுடைய முக்கியமான குணாதிசயம் என்ன? அது பட்சிக்கிற தன்மையுடையது, சுட்டரிக்கும் வல்லமை உடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நாம் பார்க்கிறோம், வாழ்கிற ஒவ்வொரு சிட்டியிலையும் பார்க்கின்ற பொழுது நம்முடைய தெருக்களில் இருக்கக்கூடிய நம்முடைய வீடுகளில் இருக்கிற குப்பைகளை அங்கே இருக்கக்கூடிய கார்பரேஷனோ இல்லை நகராட்சியோ அந்த குப்பைகளை கலெக்ட் பண்ணி சென்று ஒரு இடத்துல அதை என்ன செய்யறாங்க, கலெக்ட் பண்ணி அங்கே நெருப்பினால அந்த குப்பைகளெல்லாம் எரித்து சாம்பலாக்கி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அதன் மூலமாக அந்த பட்டணம் சுத்திகரிக்கப்படுகிறது, தூய்மையாக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அதே போல நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியான வருகின்ற பொழுது, இந்த பரிசுத்த அக்கினி வருகின்ற பொழுது நமக்குள் இருக்கிற மாமிசத்தின் கிரியைகள், அதாவது பாவ சுபாவங்கள், குறைகள், மீறுதல்கள், சாபங்கள், பில்லி சூனியங்கள், அக்கிரமங்கள், மாமிசத்தின் எல்லா விதமான காம விகாரங்கள் எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? சுட்டெரிக்கிறார். சுட்டெரித்து நம்மை ஒரு பரிசுத்தவானாய், நீதி நிறைந்தவனாய் இந்த பரிசுத்த அக்கினி நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த குப்பை கூலைகள் இல்லை. நம்ம கிராமங்கள், நம்ம ஊர்களில் பார்க்கிறோம், பாம்பை அடித்தாண்டி சொல்லுவாங்க, அதை சுட்டெரித்து விடுவாங்க, இல்லைன்னா அது மீண்டும் நம்மளை என்ன செய்யணும், தீண்டி விடும் என்று சொல்லி. அது போல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இந்த வலு சர்ப்பமாகிய பிசாசின் கிரியை ஆண்டவர் என்ன செய்தாரு? அவர் சுட்டெரித்து, அவர் அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த அக்கினினாலே அபிஷேகத்தை ஊற்றி இந்த பிசாசின் கிரிகளை எல்லாம் ஆண்டவர் அழித்து போட்டார். நமக்கும் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மிக முக்கியம்தான். ஆனால் நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோடு நம்ம வாழ்க்கையை ஓட்டிவிட முடியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நமக்குள் இருக்கிற அந்த பாவ சுபாவங்கள் நம்மை ஒரு சர்ப்பத்தை போல பின்தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த பாவ சுபாவங்களை நாம் எரித்து சாம்பலாக்கவில்லை என்றால் நம் வாழ்க்கையில எப்பொழுதும் பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறானே. இந்த பாவ சுபாவங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்படியாய் தூண்டிக் கொண்டிருக்கிறது. அதனாலே இந்த பாவங்களை இயேசு கல்வாரி சிலுவையில் மன்னித்து விட்டார். இந்த பாவ சுபாவங்களை நீங்கள் எரித்து சாம்பலாக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு அக்கினி அபிஷேகம் மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அக்கினி அபிஷேகத்தை பற்றி கர்த்தருக்காய்
அனலாய் நீங்கள் இருக்கின்ற பொழுதுதான் உங்கள் குடும்பம் கண்ணீரிலோ கவலையிலோ வாழ தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்ப மாமிசத்தின் கிரியைகளாயின விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் என்று வரிசைப்படுத்தி 17 பாவ சுபாவங்களை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 22 17 என மாமிசத்தின் கிரியைகளை அங்கு பார்க்கிறோம். இந்த பாவங்கள் எல்லாம் கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து சிந்த ரத்தத்தின் மூலமாகத்தான் இந்த பாவங்களை எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், கழுவ முடியும். கழுவி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த பாவங்கள் என கழுவி இந்த பாவ சுபாவங்களை நாம் சுட்டரிக்க முடியும். எதனாலே? என ஆவியின் கனி பரிசுத்த ஆவியான வருகின்ற பொழுது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் என்ன செய்கிறோம், ஆவிக்குரிய கனிகளை காமிக்கக்கூடியவராய் இருக்கிறோம். அதனாலே நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடைந்து இந்த பாவ சுபாவங்களை எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் நீதி நிறைந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நீங்க அக்கினி அபிஷேகத்தை வாஞ்சையோடு பெற்றுக்கொள்ளணும். இந்த பூமியில ஆண்டவருக்கு சாட்சியுள்ள குடும்பமாய், என் குடும்பம் சாட்சியுள்ள குடும்பமாய், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். குடும்பத்தில் கண்ணீருக்கு இடமில்லை, அக்கிரமத்துக்கு இடமில்லை, பாவத்திற்கு இடமில்லை என என்று சொல்லி உங்கள் குடும்பம் அப்படிப்பட்டதாக யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல உங்க குடும்பம் அக்கினி சுவாலையாக கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாள் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என் சுய நீதியான அழுக்கை அந்த கந்தைகளை எரித்து சாம்பலாக்குவதற்கு உம்முடைய அக்கினி அபிஷேகம் எனக்கு தேவையாக இருக்கிறது. வைராக்கியம் என்னும் கசப்பான வேரை சுட்டெரிப்பதற்கு உம்முடைய அக்கினி அபிஷேகம் எனக்கு அவசியமாக இருக்கிறது. அதே போல மாய்மாலங்களை, அதே போல உலக வேஷங்களை சுட்டெரிப்பதற்கு எனக்கு உம்முடைய அக்கினி அபிஷேகம் அவசியமாக இருக்கிறது என்று தேவனிடத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்க வேண்டும். எதற்கு? மாய்மாலங்கள், அதே போல வைராக்கியங்கள், கோபங்கள், அதே போல பார்த்தீங்கன்னா சுயநீதியான அந்த கந்தலான அழுக்குகள் எல்லாவற்றையும் நீங்கள் மாமிசத்தின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு அக்கினி அபிஷேகம் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் என்ன செய்யறாருக்கா, அப்படி வாஞ்சோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அக்கினியை அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 12-13 பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்க என்ன செய்றீங்க, பாவங்கள் கழுவப்பட்ட உடனே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றீங்க. ஒரு நாள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் உங்க வாழ்நாள் முழுவதுக்கும் போகாது. புரியுங்களா? வாழ்நாள் முழுவதும் வெற்றியோடு வாழ வேண்டும் என்றால் இந்த உலகம் சாத்தானின் கையில் இருக்கிறது. உலகத்துக்குள்ள நீங்க போறீங்க. இந்த வாழ்நாள் முழுவதும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாள் உங்களை அபிஷேகத்தை நீ புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும். நீங்கள் பெற்ற அந்த அபிஷேகம் பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுது தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். புரியுங்களா? எப்படி ஆசாரியன் கட்டையை போட்டுக்கொண்டு இருக்கிறனோ அதே போல உங்க வாழ்க்கையில ஜெபம், துதி, வேத வாசிப்பு அக்கினியை போட்டுக்கொண்டே அந்த அக்கினி பற்ற வைத்துக் கொண்டே அக்கினி அவியாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த அழுக்கள் சுத்திகரிக்கப்பட்டு பாருங்க எப்படியாக ஒரு பாத்தீங்கன்னா பொன்னானது அக்கினிக்குள் உட்படுகின்ற பொழுதுதான் அந்த கழிவுகள் எல்லாம் நீக்கப்பட்டு பரிசுத்த ஒரு முள்ள பசும் பொன்னாக மாறுகிறது. அதுபோல நீங்கள் தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக திகழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் பெற்ற அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர் தான். ஆனால் அவர் அஜாக்கிரதையாக உப்பரிகையின் மேல் உலாவிக் கொண்டிருந்ததினாலே அது பாவத்திற்கு விழுவதற்கு அது ஏதுவாய் போய்விட்டது. காரணம், அவருக்குள் இருந்த அந்த விபச்சாரம் என்ற அந்த பாவ சிந்தனையை, பாவ சுபாவத்தை சுட்டெரிப்பதற்கு அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. ஏன்னா அவர் ஒரு அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர் தான் தாவீது. ஆனால் விபச்சாரம் என்ற அந்த பாவ பழக்க வழக்கத்தை சுட்டெரிப்பதற்கு அவர் என்ன செய்யல, தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்து கல்வாரி சிந்திய ரத்தத்தின் மூலமாய். ஆனால் பாவ சுபாவங்கள் உன்னை தொடரும். அதனால்தான் தாவீதை பார்க்கிறோம், அவருக்குள்ளாக அந்த விபச்சாரம் என்ற அந்த பாவ சுபாவம் இருந்தது. அந்த பாவ சுபாவத்தை சுட்டெரிப்பதற்கு ஒப்பு கொடுக்கவில்லைனால்தான் அவர் என்ன செய்தார், விபச்சாரம் செய்தார், உரியாவை கொலை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தாயின் வயிற்றிலே தெரிந்து கொள்ளப்பட்ட சிம்சோன் பராக்கிரமசாலி சிம்சோன் தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலே விபச்சார சுபாவம் சுட்டரிக்கப்படாததினாலே அவருடைய முடிவோ
என கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் கேலி பொருளாக மாறிவிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜீவித்தை மிகுந்த ஜாக்கிரதையோடு காத்து கொள்ளாதவனாய் சிம்சோன் மாறிவிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களை சுத்திகரித்துக் கொண்டே உங்களுடைய அனலை நீங்கள் அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் தேவ சமூகத்தில் ஜெபித்து அந்நிய பாஷை பேசி நீங்கள் உங்களுடைய பாவத்தை எல்லாம் அகற்றிவிட்டு அபிஷேகத்தில் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கின்ற பொழுதுதான் கர்த்தருக்கென்று ஒரு கனமுள்ள பாத்திரமாய், உபோகமான பாத்திரமாய், கர்த்தருக்காக அக்கினி ஜுவாலையாக எழுந்து பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அருமையான ஜான் வெஸ்லி பாருங்க, எப்பொழுது அக்கினி ஜுவாலையாய் ஜெபித்துக் கொண்டே இருப்பார். தனக்குள் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை அனல் மூட்டிக் கொண்டே இருப்பார். அப்படியாக போய்கொண்டிருந்த ஒரு நாள் ட்ரெயினில் போய்கொண்டிருந்த பொழுது, அங்கே லண்டன் பட்டத்தில் ட்ரெயினில் போய்கொண்டிருக்கின்ற பொழுது, அங்கே ஒரு ஸ்டேஷனில் அந்த ட்ரெயின் நின்ற பொழுது, அப்படியாக அந்த ஜன்னல் வழியாக, ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தார். அப்படியாக அந்த ஸ்டேஷனில் இருக்கிற அந்த போர்ட்டர் எல்லாரும் பார்க்கிறாரு. அப்பொழுது அவருக்குள் இருந்த அந்த அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அவர் யாரா பார்த்த அந்த போர்ட்டர் எல்லாரும் அப்படியே கீழே விழுந்து, ஏன்னா ஆண்டவரே கிருபையா இறங்கும் இறங்க என்று சொல்லி அப்படியே என்ன கீழே முழங்கால் படிட்டு ஒவ்வொருத்தரும் கதறினாங்களாம், பாவ அறிக்கை செய்தாங்களாம், கதறினாங்களாம். காரணம், ஒரு மனிதனுக்குள் இருந்த அந்த அக்கினி ஜுவாலை, அக்கினி அபிஷேகம் அந்த ஸ்டேஷன்ல இருந்த அந்த பார்வைப்பட்ட அனைத்து போர்ட்டர்களும் மேல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிதான். அதே போல சார்ல்ஸ் பின்னி, அவருடைய சகோதரர் சார்ல்ஸ் பின்னி, ஏன்னா அவரும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் எழும்பி பிரகாசித்த பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சுட்டரிக்க கர்த்தருக்காக அக்கினி ஜுவாலையா மாற வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அக்கினி என ஒரு சுட்டரிப்பின் ஆவி இருக்க வேண்டும். அதாவது உங்களை சுத்திகரிப்பதற்கு உங்களை முழுவதுமாய் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை ஒப்பு கொடுக்கின்ற பொழுதுதான் நீ கர்த்தருக்காக எழுவி பிரகாசிக்கக்கூடியவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வாஞ்சியோடு கூட தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவரே, ஒரு சுட்டரிப்பின் ஆவி என் மேல் ஊற்றுங்க ஆண்டவரே. சுட்டரிப்பின் ஆவினாலே வந்து உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் ஆண்டவரே, மாமிச சிந்தனைகள், ஆண்டவரே பிசாசின் கிரியைகள், அதே போல பில்லி சூனியங்கள், அதே போல விக்கிர வணக்கங்கள், ஆண்டவர் உங்களுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் இந்த சுட்டரிக்கும் பரிசுத்த ஆவியானவர் என் மேல, என் குடும்பத்தின் மேல, என் பிள்ளைகள் மேல இறங்கி வாரும் ஆண்டவரே. இப்பொழுதே செய்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேல இந்த சுட்டரிப்பின் ஆவி இறங்கி வருவதாக, குடும்பங்களை கண்ணீர் நீங்குவதாக, கவலை நீங்குவதாக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உமக்கு சாட்சியா இந்த பூமியில வாழட்டும் ஆண்டவரே. இருள் நீங்கட்டும், வெளிச்சம் குடும்பங்களில் வரட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பமான ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் மாறும்படியாய் ஒரு அக்கினியை இப்பொழுதே போடுவீராக, ஒரு அபிஷேகத்தை போடுவீராக ஆண்டவரே. இவர்கள் ஆண்டவரே நீர் ஒரு விசேஷ நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறீர். ஒவ்வொரு தனி மனிதனையும் குடும்பத்தை நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பூமியிலே ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் திகழட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே அதற்காய் உமக்கு பிரியமுள்ள எல்லா காரியங்களையும் அந்த அக்கினி சுட்டெரித்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். சுட்டெரிப்பின் ஆவி ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக. கர்த்தாவே சோத்தரிக்கிறோம். வருகை சமயமாய் இருப்பதினாலே ஆண்டவர் பிரிந்த குடும்பங்கள் இணையும்படியாய், கசப்பின் வைராக்கியங்கள் எல்லாம் நீங்கும்படியாய் அந்த சுட்டரிப்பின் ஆவியான ஒவ்வொரு இருதயங்களும் செயல்படுவீராக. கடினமான இருதயத்தை ஆண்டவரே மென்மையான இருதயமை மாற்றுவீராக, முரட்டாட்டத்தை மாற்றுவீராக, இரக்கமுள்ள குணமாய் மாற்றுவீராக, எல்லா காம விவகாரங்களை மாற்றுவீராக, ஆண்டவர் வைராக்கியங்களை கசப்புகளை நீக்குவீராக, வியாதிகள் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தின் மேல அக்கினி வல்லமையை ஊற்றுவீராக, அபிஷேகத்தை ஊற்றுவீராக, வல்லமையால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒருவர் கூட ஆண்டவரே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதபடி சென்று விடக்கூடாது. தேவனுடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எங்களுக்காய் வானங்கள் திறக்கப்படுவதாக. இப்பொழுது வானங்கள் திறக்கப்பட்டு ஒவ்வொரு மேலும் அபிஷேகத்தினால் நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னீரே. ஒவ்வொருவரும் வாஞ்சையோடு தாகத்தோடு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாராக, பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த சுட்டரிப்பின் அக்கினினால ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இது தொடர் போதனை இருப்பதனாலே ஆவலோடு காத்துக் கொண்டிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களிலே இந்த அக்கினி பற்றி எரியும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.